இந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியும் உங்களை காண்பதிலே மகிழ்ச்சி. இது ஒரு விசேஷித்த நாளாக காணப்படுகிறது. உயிர்த்தெழுந்த நாள் என்கின்ற ஒரு விசேஷ அனுபவம் காணப்பட்டாலும் இந்த நாள் உலகம் அனைத்திலும் இருக்கிற ஜனங்கள் அந்நியர் தினமாக கொண்டாடுகிறார்கள், மதர்ஸ் டேயாக கொண்டாடுகிறார்கள். இங்கே இருக்கிற தாய்மார்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அந்நியர் தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஹாப்பி மதர்ஸ் டே. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். உபாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய தாசனாகிய மோசேவை கொண்டு ஒரு கட்டளையிடுகிறார். அவர்கள் 420 ஆண்டுகள் அடிமைகளாக எகிப்தில் இருந்தார்கள். இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய பெருமூச்சை தேவன் கேட்டு மோசேவை கொண்டு அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளாக அவர்களை வழிநடத்தப் போகிறார். ஆகவே அவர்கள் கானானுக்கு போவதற்கு முன்பதாக, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போவதற்கு முன்பதாக அவர்களுக்குள்ளாக இருக்க வேண்டிய நற்பண்புகள் என்ன, தங்களுக்குள்ளாக இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன என்று தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேவை கொண்டு சொல்லுகிறார். அதுதான் 10 கட்டளைகளாக காணப்படுகிறது. அதிலே பிரதானமான கட்டளை என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்போது தேவன் நம்மை ஒரு தேசத்திற்கு கொண்டு போகிறார். அந்த தேசத்தில் நாம் நீடித்து இருக்கணும்னா, அல்பாயுசில் நாம் போகாமல் இருக்கணும்னா, ரெண்டாவது நல்லா இருக்கணும்னா, மூன்றாவதாக நாம் சுகமாக இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்னா நம் தகப்பனையும் நம் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நாளுடைய தேவ செய்தியினுடைய தலைப்பு அந்நியர் தினமாக இருக்கிறபடினாலும் நான் உங்களோடு சொல்ல விரும்புகிற காரியம், நாம் நம் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவமாக காணப்படுகிறது. இது சகல இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த வேதத்தை விசுவாசிக்கிற யெகோவா தேவனை நம்புகிற எல்லா ஜனங்களுக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு கட்டளையாக இருக்கிறது. இந்த நாளிலே கூட நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம் இருக்கிறது. நாம் நம்முடைய பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். இப்போது ஆங்கிலத்தில் ஹானர் தை பேரண்ட்ஸ் என்று நாம் பார்க்கின்றோம். உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள் என்று. சரி, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எத்தனை பேருக்கு புரியும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். கனம் பண்ணுதல் என்றால் என்ன? அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சால்வை போட்டு தலையில் ஏதாவது ஒன்று வச்சு மாலை போட்டால் கனம் பண்ணுறது. இதுதானே நம்மளுடைய பொதுவாக ஒருத்தரை கனம் பண்ணுறதில் நாம் என்ன சொல்லுவோம்? அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு மாலை போடுறது. சிங்கப்பூரியன்ஸ் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு நாம் வந்துட்டு சால்வை போட்டோம், மாலை போட்டோம். அது என்ன பண்ண, அவங்கள கனம் பண்ணுறோம். அப்போது உன் பெற்றோரை கனம் பண்ணு என்றால் அவங்களுக்கு ஏதாவது வந்துட்டு சால்வை போட்டால் கனம் பண்ணுற மாதிரி ஆகிடுமா, மாலை போட்டால் கனம் பண்ணுற மாதிரி ஆகிடுமா, இந்த மதர்ஸ் டே அன்றைக்கி வந்துட்டு ஸ்டேட்டஸ் போட்டால் உருகிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் கனம் பண்ணுற மாதிரி ஆகிடுமா அப்படின்னா, முதல்ல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள் என்று சொன்னார் என்றால், கனம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹானர் தை பேரண்ட்ஸ் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நிச்சயமாகவே அதன்படி உங்களால் செய்ய முடியும். நான் உணர்ந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஹானரிங் அவர் பேரண்ட்ஸ் இஸ் நாட் அ சிங்கிள் ஆக்ட், ரேதர் இட் இஸ் அன் என் ப்ராடக்ட் ஆஃப் அவர் குட் ஆக்ஷன்ஸ் டு தெம் என்று நாம் பார்க்கின்றோம். தமிழில் சொல்லும் பொழுது, நம் பெற்றோரை கனம் பண்ணுதல் எனில் அது ஒரு செயல் அல்ல, நாம் செய்யும் எல்லா நல்ல செயல்களினால் ஏற்படும் இறுதி விளைவு அல்லது உணர்வு தான் கனமாக காணப்படுகிறது. நல்ல கவனிங்க, ஒரு சிங்கிள் ஆக்ட் அல்ல. ஒன்று செஞ்சுட்டா அவங்கள கனம் பண்ணுகிறதாக பொருள் அல்ல. நாம் அவர்களுக்கு செய்கின்ற எல்லா நல்ல காரியங்களினால் அவர்களுக்கு ஏற்படுகிற விளைவு தான் கனம். ஒன்று செஞ்சுட்டா அவங்க கனம் அடைவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் செய்கிற எல்லா நல்ல காரியத்தினுடைய என் ப்ராடக்ட் தான் கனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இப்படிப்பட்ட ஒரு நாளில் அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சாரியை வாங்கி தரீங்க, இல்லை என்றால் அவங்க பெற்றோர் ஃபாதர்ஸ் டேக்கு அப்பாவுக்கு ஏதாவது செய்கிறீங்க,
பர்த்டேக்கு ஏதாவது செய்கிறீங்க, பிரியாணி வாங்கி கொடுக்குறீங்க, அப்போ நீங்கள் அவங்கள கனம் பண்ணுறீங்களா அப்படின்னா அது கனம் ஆகாது. அது கனம் இல்லை. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறீங்க, அது கனம் ஆகாது. கனம்னா அவங்களுக்கு நீங்கள் செய்கிற எல்லா நல்ல காரியத்தினுடைய என் ப்ராடக்ட் தான் கனமாக காணப்படும். ஒரு பிரியாணி கனமாக மாறாது, ஒரு சால்வை கனமாக மாறாது, ஒரு ட்ரெஸ்ஸு கனமாக மாறாது, ஒரு ஸ்டேட்டஸ் கனமாக மாறாது. ஸ்டேட்டஸ்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நான் சொல்கிறேன், அது கனமாக மாறாது. நீங்கள் அவங்களுக்கு செய்கிற எல்லா நல்ல காரியத்தினுடைய இறுதி விளைவு உணர்வு தான் கனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே நாம் நம் பெற்றோரை எப்படி கனம் பண்ண முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, என்ன செஞ்சால் அவங்கள நாம் கனப்படுத்துகிற மாதிரி, என்ன செஞ்சால் தேவனுடைய பார்வையில் நாம் நம்முடைய பெற்றோரை கனம் பண்ணுகிறோம் என்று அர்த்தம் என்பது புரிந்து கொள்ளுங்கள். அதை தெரிஞ்சுக்கிட்டா நாமும் கனம் பண்ண முடியும். முதலாவதாக எப்படி பெற்றோரை நாம் கனம் பண்ண முடியும் என்றால், பெற்றோரை நேசிப்பதினால் நாம் அவர்களை கனம் பண்ண முடியும். இது முதல் காரியம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் நேசிக்கிறதுனால அவங்கள நீங்கள் கனம் பண்ண முடியும். இப்போது ஒரு பிள்ளை, ஒரு மகனோ ஒரு மகளோ தன்னுடைய தாயை தன்னுடைய தந்தையை நேசிக்காமல் ஏதோ ஒரு நாளிலே ஏதோ ஒன்று கொடுத்துட்டா கனம் பண்ணுகிற போல் ஆகுமா அப்படின்னா, சமுதாயத்தினுடைய பார்வையில் ஆட இப்படிப்பட்ட ஒரு புள்ளையை நம்ம பார்க்கவே முடியாதே என்பது போல் காணப்படலாம். ஸ்டேட்டஸ் போடலாம், சர்ப்ரைஸ் பண்ணலாம். சில பேர் வந்துட்டு பர்த்டேஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு அப்பா அம்மா கண்ணுக்கே தெரிவாங்க. அப்படின்னா அவங்களுடைய பர்த்டே வந்து ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதை ஸ்டேட்டஸ் போட்டு எல்லாருக்கும் காண்பிப்பாங்க. எல்லாருடைய பார்வையில் என்ன தோணுன்னா, புள்ளனா இப்படி இருக்கணும்பா, பொண்ணுன்னா இப்படி இருக்கணும்பா என்பது போல் காணப்படும். அவங்க வந்து பிறந்த நாளுக்கு மாத்திரம்தான் அப்பா அம்மா அவங்க கண்ணுக்கே தெரிவாங்க. ஆனால் மற்ற நேரத்தில் அன்பு காட்டுறது கிடையாது. எப்பொழுது ஒரு மனுஷன் தன் பெற்றோரை நேசிக்கிறானோ, அன்பு காண்பிக்கிறானோ, அப்பொழுதுதான் அவன் தன் பெற்றோரை கனம் பண்ண முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். நம்ம பெற்றோர் பொதுவாக தாய்மார்களும் தகப்பன்மார்களும் பிள்ளைகளை அதிகமாக நேசித்து வளர்ப்பதுண்டு. நேசிக்காமல் ஒரு குழந்தைய ஒரு அம்மா ஒரு அப்பா வளர்த்துட்டாருன்னா அது ஒரு பெரிய பொய்யாக இருக்கிறது. ஒருவேளை சில பேர் சொல்லலாம், நான் எங்கே, நானே தான் தானாக வளர்ந்தேன், ஏதோ சோறு போட்டாங்க அப்படி அப்படியே வளர்ந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி உண்மையாகவே கிடையாது. எந்த ஒரு குழந்தையும் தானாக வளர்கிறது இல்லை. எல்லா குழந்தையையும் தாயும் தகப்பனும் தங்களுடைய தூக்கத்தை விட்டு, தங்களுடைய சந்தோஷங்களை விட்டு, தங்களுடைய விருப்பங்களை லட்சியங்களை தியாகம் செய்து கண்ணுக்கு கண்ணாக இமை போல அவர்களை பாதுகாத்து பராமரித்தபடியினால்தான் ஒரு குழந்தை பாதுகாப்பாக வளர்ந்து ஒரு புருஷனாக ஒரு பெண்ணாக மாறுகிறாள். ஒரு பெற்றோர் எல்லாருமே கூட பிள்ளைகளை நேசிக்கிறாங்க. பிள்ளைகளும் கூட ஒரு காலகட்டம் வரைக்கும் பெற்றோரை ரொம்ப நேசிப்பாங்க. அம்மாவை அதிகமாக நேசிப்பாங்க, அப்பாவை அதிகமாக நேசிப்பாங்க. அப்பா தான் அவங்களுக்கு ரோல் மாடலாக இருப்பாங்க, ஒரு உதாரண புருஷராக. அம்மான்னு எல்லாமே அவங்களுக்கு அப்படி இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் வளர்ந்து தங்களை தாங்களே பார்த்து கொள்ளக்கூடிய அந்த பருவம் வரும் பொழுது பெற்றோர் மேல் இருக்கிற அந்த அன்பு குறைந்து போகிறது. இன்னும் சொல்லப்போனால் பொதுவாக நடக்கிற காரியத்தை நான் சொல்கிறேன். தங்களுக்கென்று ஒரு குடும்பம் எப்பொழுது வருமோ அப்பொழுது தன் பெற்றோர் மேல் இருக்கிற அன்பு குறைந்து போகிறது. முதலாவதாக அவங்களே அவங்கள பார்த்துக்க முடியும், அவங்களுக்கு பசிச்சா வெளியில் போய் சாப்பிட முடியும், 4 காசு சம்பாதிக்கிறாங்க, அவங்க சுயமாக வாழ முடியும்னு நினைக்கும் போது அப்பா அம்மா மேலே இருக்கிற அன்பு கொஞ்சம் குறைஞ்சி போகுது. அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வருது பார்த்தீங்களா, மனைவி, அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைங்கள் வருது தெரியுமா. அப்போ என்ன எடுத்துன்னா வந்துட்டு மேலே மறந்துடுறாங்க, அப்படி இந்த பக்கம்தான் போயிடுது. இன்னும் கொஞ்சம் காலகட்ட பிற்பாடு தன் பெற்றோரினால் அவர்களுக்கு உபயோகம் இல்லை என்று தெரிந்தால் பெற்றோர் மேல் அன்பு குறைந்து போகிறது. எப்படின்னா, எங்கள் அப்பா ஒரு காசு கொடுப்பாரு, எங்கள் அம்மா காசு கொடுப்பாங்க, இல்லைன்னா எங்கள் அம்மா வந்துட்டு என் பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்கள் மனைவி ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எண்ணம் இருக்கிற வரைக்கும், ஸ்கோப் இருக்கிற வரைக்கும் நேசிப்பாங்க. இனிமேல் அவங்க ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு வரும்போது இருக்கிற அன்பும் குறைஞ்சி போயிடுது. பாருங்கள், ஒரு காலத்தில் அன்பு இருந்துச்சு, பிள்ளைகள் எல்லாருக்குமே பெற்றோர் மேல் அன்பு இருந்துச்சு. ஆனால் படிப்படியாக குறைந்து வருகிறது. முதலாவதாக தன் சொந்த காலில் நிற்கும் பொழுது அன்பு குறைகிறது, தனக்கென்று ஒரு குடும்பம் வரும் பொழுது பெற்றோர் மேல் அன்பு குறைகிறது,
தன் தகப்பன் தாய் தனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது என்கின்ற சூழலுக்குள்ளாக வரும் பொழுது இன்னும் அன்பு குறைந்து போகிறது. இன்னும் நாளடைவில் பெற்றோர்களை நான் ஒரு குழந்தையை போல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற சூழல் வரும் பொழுது சுத்தமாக அன்பு போயிடுது. அப்போது வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பனை தாயை கனம் பண்ணு என்று சொல்லுகிறார். அப்போது அவங்களை கனம் பண்ணுகிறது என்றால் என்ன தெரியுமா? எப்படி நம் பெற்றோரை கனம் பண்ண முடியும் என்றால், அவர்களை நேசிப்பதினாலே நாம் அவர்களை கனம் பண்ண முடியும். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. சரிங்க, ஒருத்தரை பெற்றோரை நேசிப்பதுன்னா என்ன? எப்படி நாம் அவர்களை நேசிக்க முடியும் என்றால், அவர்களுக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் நாம் அவர்களோடு இருந்தால் அதுதான் உண்மையான அன்பாக இருக்கிறது. சரி, நேசம்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, இதுதான் என்னுடைய விளக்கமாக காணப்படுகிறது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்போ தேவையோ அப்போ உங்களால் அந்த இடத்துல இருக்க முடிஞ்சால் நீங்கள் அவங்கள நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போது நீங்கள் ஒருத்தர் அதிகமாக நேசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவர்களோடு தினைக்கும் பேசுவீங்க, அவர்களை விசாரிப்பீங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு அவங்களுக்கு சொல்லுவீங்க. இதெல்லாம் ஒரு அன்பில், ஒரு காதலில் இருக்கும். அது இல்லாத ஒரு ஊடல், ஒரு காதல், அன்பு இல்லை. கண்டிப்பாக வந்துட்டு ஃபோன் வரும், சாப்பிட்டியா செஞ்சியான்னு ஃபோன் வரும், விசாரிப்பாங்க. இதையே தான் நீங்கள் உங்கள் பெற்றோரை நேசிக்கிறீர்கள் என்றால் அதை தான் நீங்கள் செய்ய வேண்டும். அதுதான் உங்கள் பெற்றோரும் விரும்புகிறார்கள். அவர்களை நீங்கள் விசாரிக்க முடியும் என்றால், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் என்றால், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று உங்கள் பெற்றோருக்கு சொல்ல முடியும் என்றால், அவர்களுக்கு ஒன்றுன்னா உங்களால் அந்த இடத்துல உடனடியாக போக முடியும் என்றால், அதுதான் நீங்கள் அவர்களை நேசிக்கிறதுனுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. ஒரு காலகட்டத்தில் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பிள்ளைகள் வந்துட்டு, அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? காலேஜில் என்ன ஆச்சு தெரியுமான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சொல்கிறது நின்றுடும், சொல்லவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிற காலம் வந்துடும். நல்லா கவனிங்க. ஒரு காலகட்டத்தில் உண்மையான நேசம் உங்கள் அப்பா மேலே அம்மா மேலே இருக்கும்போது நீங்கள் உங்களை குறித்து அந்த நாளில் நடந்த விஷயங்களை உங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க. ஆனால் எப்போ நீங்கள் பகிர்ந்து கொள்கிறத நிறுத்திட்டீங்க தெரியுமா? அவங்க மேலே அன்பு குறையும் பொழுது தான் நிறுத்திட்டீங்க. நான் நேசிக்கிறேன் ஆனால் விஷயங்கள் தான் சொல்கிறது இல்லைன்னா அது பெரிய பொய்யாக இருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒருத்தரை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை சொல்லுவீங்க. அது எல்லாருமே ஊரறிஞ்ச விஷயமா இருக்குது. அவங்க வெளியூரில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் எல்லாமே நாம் அவங்களுக்கு சொல்லுவோம். இன்றைக்கி நான் அங்கே போனேன், அது நடந்துச்சு, என்ன சாப்பிட்டோம், எவ்வளோ ரூபாய்க்கு சாப்பிட்டோம், எங்கே சாப்பிட்டோம், டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, எல்லா இழவும் நாம் சொல்லுவோம். அப்போது எதற்காக நாம் சொல்லுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எதற்காக அவர்கள் சொல்கிறோம் என்றால், நாம் அவர்களை நேசிக்கிறபடியினால் சொல்லுகிறோம். உங்களுடைய பெற்றோரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதை எப்படி உங்களால் வெளிக்காண்பிக்க முடியும் என்றால், அவர்களை விசாரிக்கும் பொழுதுதான், அவர்களோடு நீங்கள் அதிக நேரத்தை செலவு செய்கிறதுனால்தான் நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள் என்பதை காண்பிக்க முடியும். அவர்களை நேசிப்பதனால்தான் உங்கள் பெற்றோரை நீங்கள் கனம் பண்ண முடியும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த நாட்களிலே அநேகருக்கு வந்துட்டு பெற்றோரை விசாரிக்கிற, எப்படி இருக்கிறீங்க என்று கேட்கின்ற ஒரு அந்த அனுபவமே நிறைய பேருக்கிட்ட கிடையாது. நீங்கள் எப்படி இன்றைக்கி எப்படி போயிடுச்சு உங்களுக்கு நாள் அப்படின்னு எத்தனை பேர் உங்கள் பெற்றோர் இடத்துல சொல்கிறீங்க எனக்கு தெரியலை. சரி, உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அப்பா கிட்ட இன்றைக்கி எப்படி போயிடுச்சு நாள், என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க தெரியல. ஒருவேளை அப்படி கேட்கக்கூடிய டைம் உங்களுக்கு இல்லை, கேட்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, நான் நேரடியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் பெற்றோரை உண்மையாகவே நேசிக்கவில்லை என்று பொருள். உண்மையாகவே நேசிக்கவில்லை என்று பொருள். சும்மா உட்காந்துட்டு, அம்மா என்ன பண்ணீங்க இன்றைக்கி, எப்படி போச்சு இன்றைக்கி, என்ன பண்ணீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன செஞ்சீங்க இன்றைக்கெல்லாம், நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு 10 நிமிஷம். அதுக்காக தான் வந்துட்டு நம்மளுடைய கலாச்சாரத்தில் அட்லீஸ்ட் நைட்டு சாப்பாடாவது சேர்ந்து சாப்பிடுவாங்க. எதுக்காக சாப்பிடுவாங்கன்னா, உட்காந்து வந்துட்டு பேசுவாங்க. அம்மா சொல்லுவாங்க, நீங்கள்லாம் போயிட்டீங்க, நான் வீட்டில் என்ன பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்பா சொல்லுவார், நான் அங்கே போய் என்ன பண்ணேன், எனக்கு எப்படி தெரியுமா ஆச்சுன்னு சொல்லுவார். புள்ள சொல்லுவான், பொண்ணு சொல்லுவாங்க. இப்படி பேசும்போது விசாரிக்கிறது, அவர்களுக்கு என்ன நடந்துச்சு.
ஆனால் நாளடைவில் இதெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. சேர்ந்து சாப்பிட்றதில்ல, விசாரிக்கிறதில்ல. தேவஜனம், இதனால் நான் சொல்கிறேன், எந்த மகன் எந்த மகள் பெற்றோரை விசாரிக்கவில்லையோ அவர்கள் உண்மையாக பெற்றோரை நேசிக்கவில்லை என்று பொருள். நேசிக்காதவர்கள் அவர்களை கனம் பண்ணவில்லை என்று பொருள். கனம் பண்ணாதவர்களை தேவன் வெறுக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நம் பெற்றோரை நேசிப்பதினாலே அவர்களை கனம் பண்ண முடியும். எப்படி நேசிப்பது? அவர்களை விசாரிப்பதனால் அவர்களை நாம் நேசிக்க முடியும். 1 தீமோத்தேயு 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான் என்று நாம் பார்க்கின்றோம். நல்ல கவனிங்க, இது எவ்வளவு தீர்க்கமான ஆழமான வசனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஒருவன் தன் சொந்த ஜனங்களை விசேஷமாக தன் வீட்டாரை விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ நீங்க கிறிஸ்தவர்களாக இருந்தா, தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தா, நீங்க விசுவாசிகளாக இருந்தா, மிக முக்கியமாக உங்கள் வீட்டாரை நீங்கள் விசாரிக்கணும். உங்க அப்பா என்ன பண்றாருன்னு விசாரிக்கணும். உங்க அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிக்கணும். உங்க அம்மா, சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவாங்க, என்னப்பா 2 நாளா உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாமேன்னா, அப்படியா? பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி தான் இவங்களுக்கே தெரியுது அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. நேற்று உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன்னு சொன்ன வந்துட்டு அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது, ஓகே இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எதனால் இதெல்லாம் நடக்குதுன்னா, பெற்றோரை பிள்ளைகள் விசாரிப்பதில்லை. அவர்களுக்கிடையே ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரு பெரிய பிளவு காணப்படுகிறது. தேவஜனமே, நம் பெற்றோரை விசாரிக்காவிட்டால் அவிசுவாசியிலும் கெட்டவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. நாம் அந்நிய பாஷை பேசலாம், நாம் தீர்க்கதரிசனம் உரைக்கலாம், பிரசங்கிக்கலாம், எதுவானாலும் செய்யலாம். ஆனால் நம் பெற்றோரை நாம் விசாரிக்க தவறுவோம் என்றால் அவிசுவாசிகளும் கெட்டவர்களாக காணப்படுகிறோம். நாம் உண்மையாகவே நம் பெற்றோரை நேசிக்கவில்லை என்று பொருளாக காணப்படுகிறது. அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும் பொழுது யோசேப்பு தன்னுடைய அம்மா இறந்துட்டாங்க, ஆனால் அப்பாவை அதிகமாக நேசித்தான். அதை எப்படி காண்பித்தான் என்றால், தன் அப்பாவை, தன் உடன் பிறந்தவர்களை அவன் பராமரித்து விசாரித்ததினாலே தன் அன்பை அவன் வெளிப்படுத்தினான் என்று நாம் பார்க்கின்றோம். அம்மா இறந்துட்டாங்க, ஆகவே அவன் அடிமையாக கொண்டு போகப்பட்ட பிற்பாடு அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இருக்கிறான், சொந்த அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க. தன் அன்பை எப்படி வெளிப்படுத்தினான் என்றால் அவர்களை விசாரித்தான் என்று நாம் பார்க்கின்றோம். வேதத்தில் ஒரு பகுதி வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 47 11-12 வாசிக்கும் பொழுது, பார்வோன் கட்டளிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாக ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு நல்ல தேசத்தில், நாட்டில் வச்சு அவங்க அப்பாவை, அவனுடைய உடன் பிறந்தவர்களை, குடும்பத்தாரை அவன் ஆதரித்து வந்தான், விசாரித்தான் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நாளில் தேவஜனமே, நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, சபையிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அது உங்களுடைய உண்மையான அடையாளம் அல்ல. 2 மணி நேரத்தில் நாம் வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, ஆவிக்குரியவர்களாக நாம் காண்பிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்தார் நடுவில், சமுதாயத்தில், வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் பொருளாக காணப்படுகிறது. உங்கள் சொந்த குடும்பத்தை நீங்கள் விசாரிக்க தவறுவீர்களானால், அம்மா எப்படி இருக்கிறீங்க, கடைசியாக நீங்கள் யோசித்து பாருங்கள், என்னம்மா எப்படி இருக்கிற அப்படின்னு நீங்கள் உங்கள் அம்மாவை கேட்டு எத்தனை நாள் ஆகுது, உங்கள் அப்பாவை கேட்டு எத்தனை நாள் ஆகுது, இன்னும் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டுருக்கிறீங்களா, சரி இன்னைக்கு எப்படி போச்சுன்னு விசாரிச்சிருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லைன்னா வேதம் சொல்லுகிறது, அவிசுவாசிகளிலும் நாம் கெட்டவர்களாக காணப்படுகிறோம் என்று நாம் பார்க்கின்றோம். யோசேப்பு தன்னுடைய பெற்றோரை, தன்னுடைய தகப்பனை, உடன் பிறந்தவர்களை அவன் விசாரித்து தன் அன்பை வெளிப்படுத்தினான் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நாள் வரைக்கும் கூட நான் செய்கின்ற ஒரு காரியம் இருக்கிறது. எத்தனை அலுவல்கள் இருந்தாலும், எனக்கென்று ஒரு குடும்பம் வந்தாலும், பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும், கைமீறி போனாலும்,
வாரத்தில் ஒரு நாள் ஆகிலும் நான் போய் எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு ஒன்றுமே இருக்காது சொல்லப்போனால். அவர் வந்துட்டு எதாவது திட்ட தான் செய்வார், ஏதாவது ஒன்று சொல்லுவார். ஆனாலும் போய் உட்காந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பேன் நான். எதுவுமே இருக்காது. ஒருவேளை வந்துட்டு அவர் பார்வைக்கு வேலை வெட்டி இல்லை போலன்னு அப்படின்னு நினச்சாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்கும். நான் சொல்லுவேன் இவ்வளோ நேரத்தில் வந்துடுவேன், அதெல்லாம் செய்வேன், எல்லாம் ரெடி பண்ணுவேன். ஆனால் வந்துட்டு போய் உட்காந்துட்டு பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்க மாட்டேன். போயிட்டு எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன ஆயிடுச்சு, சர்ச் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் விசாரிப்பேன். முதல் விசாரிக்கும் போது ஏதோ போச்சு அப்படின்வார், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதோட இன்னும் அவர் மூஞ்சி சுழிச்சிட்டாருன்னு நான் திரும்பி வர முடியாது. அப்புறம் உட்காந்துட்டு அப்புறம் அது என்னது புதுசாக வாங்கியிருக்கிறீங்களா, ஏதோ ஒன்று நானே வந்துட்டு ஏதாகலும் ஒரு பேச்சை இழுப்பேன். இந்த நாள் வரைக்கும், போன வாரம் வரைக்கும், இந்த வாரம் வரைக்கும் எல்லா வாரமும் செய்வேன். ஏதோ ஒரு நாள் போய் உட்காந்துட்டு நானே பேச்சு இழுப்பேன். அப்போது அவர் கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்துட்டு அவர் என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாரோ தெரியாது. பொதுவாகவே கோவக்காரர். இப்போது புதுசாக ஏதாவது ஒன்று வரும், வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த கூல் பண்ணி பேசுகிறதுக்கு அதுக்கடுத்தது அவர் ஆரம்பிப்பார். எனக்கு அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, சர்ச்சில் என்ன நடந்துச்சு தெரியுமா, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்பி வருவேன். அப்போ அவர் வந்துட்டு அவருடைய கஷ்டத்தை சொல்லுவார், அவர் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுவார். அது விசாரிப்பது. வாரத்துக்கு ஒரு நாள், இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக வண்டி சரியில்லை, நான் போல. அந்த ஒரு வாரம் அவர் வெயிட் பண்ணார். ஏன்னா ஒவ்வொரு வாரம் வரலன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த வாரம் வரும்போது சொல்கிறாரு, எல்லாம் பேச்சு தாண்டா, உண்மையாக நேசிக்கிறவங்க யாரும் இல்லைடா அப்படின்றார். அவர் எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, நான் வரலன்றதை வந்துட்டு இன்டெரக்டாக அவர் சொல்ல வர்றார். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும், நீங்கள் ஒரு வேளை வந்துட்டு நீங்கள் இந்த உலகத்தையே இந்த நாட்டையே வந்துட்டு அப்படி 2 கையில் தாங்கி பிடிக்கிற நபராக இருந்தாலும், உங்கள் பெற்றோரை விசாரிப்பது உங்கள் மேல் விழுந்த கடமை. அதை தயவு செஞ்சு நீங்கள் தட்டி கழிக்காதீங்க. உங்கள் பெற்றோரை நீங்கள் விசாரிங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க என்பதை நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். யோசேப்பு அப்படித்தான் தன் தகப்பனை விசாரித்தான் என்று நாம் பார்க்கின்றோம். இன்னும் தன்னுடைய தகப்பன் மேல் இருக்கிற அன்பை யோசேப்பு எப்படி வெளிப்படுத்தினான்னா, அப்பா வயசாயிடுச்சு, அவரால் வந்துட்டு பார்க்க முடியல, சரியாக உட்கார முடியல. ஆனால் அவனுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து அப்பா கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி, அப்பா என் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அப்போது தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து அப்பா கிட்ட நிறுத்தி ஜெபம் பண்ண சொல்லுகிறதுனாலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினான் என்று நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு பொதுவாக யோசித்து பாருங்களேன், நம்ம பிள்ளைகளை வந்துட்டு ஒருவேளை நிறைய பேர் வந்துட்டு அப்பா கிட்ட கொண்டு போயிட்டு ஜெபம் பண்ண சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்காது. எங்கள் அப்பா என்ன பாஸ்டரான்னு சொல்கிறவங்க ஒரு கேட்டகரி இருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும், எங்கள் அப்பாவோட நான் தான் நல்லா ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் யாக்கோபு ஒன்றும் ஒரு ஊழியக்காரன் கிடையாது, தீர்க்கதரிசி கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு ஃப்ராடுக்காரனாக இருந்து அப்புறம் நல்லவனாக மாறின ஒரு சாதாரணமான மனுஷன்தான். ஆனால் அப்பா கிட்ட தன் பிள்ளைகளை கொண்டு வருகிறான். இவன் தேவனுடைய ஞானம் பெற்றவன், அநேக சொப்பனங்களை காண்கிறவன், ராஜாவுக்கே ஆலோசனை சொல்லுகிறவன், தேவனோடு பேசுகிறவன். ஏன் இவன் ஜெபம் பண்ணக்கூடாதா அவன் பிள்ளைகளுக்கு? ஏன் அவங்க அப்பா கிட்ட கொண்டு போனோம்? அவங்க அப்பாவுக்கு கண்ணு கூட தெரியாது, சரியாக உட்கார கூட முடியாது. அவர்கிட்ட கொண்டு போகிறான். கொண்டு போவதனாலே தன் அன்பை வெளிப்படுத்துகிறான். இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை உங்கள் பெற்றோர் இடத்துல கொண்டு போவதனாலே, நேரம் அவர்களோடு செலவு செய்வதனாலே உங்கள் பெற்றோரை நீங்கள் நேசிக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் செய்ய மறக்காதீங்க. வேதத்தின் ஒரு பகுதி, அந்த பகுதி நான் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 1 வசனமும் 8லிருந்து 10 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 48 1 வசனமும் 8லிருந்து 10 வசனங்கள். அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரராகிய மனாசேயையும் எப்ராயீமையும் தன்னோடே கூட கொண்டு போனான். இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து, இவர்கள் யார் என்று கேட்டான். யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான். முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்கலாய் இருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்கக்கூடாதிருந்தது. அவர்களை அவன் அண்டையிலே சேர பண்ணினான். அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்து கொண்டான் என்று நான் பார்க்கிறேன். அப்பா, உனக்கு வயசாயிடுச்சு, உனக்கு வந்துட்டு குழந்தைய சரியாக தூக்க தெரியாது,
உனக்கு வந்துட்டு டீசென்சி இல்லை, அதனால் வந்துட்டு பசங்களை வந்துட்டு நீ வீடியோ காலில் பாருன்னு சொல்லாமல் அப்பா கிட்ட அம்மா கிட்ட வந்துட்டு பிள்ளைகளை கொண்டு வரான் பார்த்தீங்களா? அதில் ஒரு அன்பு நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த நாளிலே உங்கள் பிள்ளைகளை உங்கள் பெற்றோரிடத்தில் கொண்டு வருவதனாலே நீங்கள் உங்கள் பெற்றோரை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கண்ணு தெரியாதவ, உட்கார முடியாதவ, என்ன பண்ண போகிறான்னு யோசிக்கலை, கொண்டு போனான்னு நான் பார்க்கின்றோம். நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை உங்கள் பெற்றோர் ஆசீர்வதிப்பதினால் அதிலே தேவனுடைய கிருபை காணப்படும் என்பதை மறக்காதீங்க. ஒருவேளை பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா, சரி ஒரு பாஸ்டர் இடத்துல போய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் நிறுத்தி ஜெபம் பண்ணி கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதற்கு சமமாக உங்கள் பெற்றோர் இடத்துல போய் என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண சொல்கிறதும் அவ்வளோ முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் பெற்றோர் வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா பாஸ்டராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பைபிள் பற்றி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பெரியோர் அவர்களை கனம் பண்ணும் வகையிலே நீங்கள் அவர்களிடத்தில் உங்கள் பிள்ளைகளை கொண்டு போகும் பொழுது அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது கண்ணு தெரியாத யாக்கோபு கைகளை மாற்றி மனாசே எப்ராமியை ஆசீர்வதித்தான், அதெல்லாம் அடுத்தது. அதற்கு முன்பதாக தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லுகிறான். அந்த வார்த்தைகள் நான் வாசிக்கும் பொழுது எனக்கு மெய் சிலிர்த்தது. கண்ணு தெரியாதவன் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 48:15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கு நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். அல்லேலூயா! இது எவ்வளவு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் என்று பாருங்க. இப்படி ஆசீர்வதிப்பான் என்று யோசேப்புக்கு தெரியாது. அவன் சொல்லுகிறான், என்னை ஆதரித்து வந்த தேவன், என் முற்பிதாக்களுடைய தேவன் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய நாமம் நான் இவர்களுக்கு இடுகிறேன் என்று சொல்கிறான். இவர்கள் அந்நிய தேசத்தில் அந்நிய பெண்ணுக்கு பிறந்தவர்கள், அவர்களுக்கு என் நாமத்தை நான் இடுகிறேன், என் முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஈசாக்கினுடைய நாமத்தை நான் அவர்களுக்கு இடுகிறேன் என்று அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தான். அந்த வாக்குத்தத்தம் தான் மனாசே எப்ராயிமுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறினது. இந்த நாளிலே உங்கள் பெற்றோரை எப்படி நீங்கள் கனம் பண்ண முடியும் என்றால், அவர்களை நேசிப்பதனால் கனம் பண்ண முடியும். அவர்களை நேசிப்பதென்றால் அவர்களை விசாரிப்பது, அவர்களோடு இருப்பது, அவர்களோடு நேரம் செலவு செய்து அவர்களுக்கு உங்களுடைய அன்பை நீங்கள் தெரிவிப்பது உங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவதாக, நம் பெற்றோரை நாம் எப்படி கனம் பண்ண முடியும் என்றால், பெற்றோரின் தேவைகளை நாம் பூர்த்தி செய்வதனாலே அவர்களை நாம் கனம் பண்ண முடியும். இது இரண்டாம் காரியம். அவர்களின் மேல் அன்பு காண்பிப்பதனால் நாம் அவர்களை கனம் பண்ண முடியும். ரெண்டாவது, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதனாலே நாம் அவர்களை கனம் பண்ண முடியும். பெற்றோருக்கு தேவைகள் உண்டு. ஒரு காலத்தில் அவங்க இஷ்டத்துக்கு சந்தோஷமாக அவங்க வாழ்ந்திருப்பாங்க. பிள்ளைகள் என்று வந்த பிற்பாடு வயிற்றை கட்டி வாயை கட்டி தங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் கூட தியாகம் செய்து பிள்ளைகளுக்கென்று அவர்கள் செலவு செய்து அவர்கள் வளர்த்திருப்பார்கள். இப்பொழுது பிள்ளைகள் எல்லாம் பெரியவர்களாக மாறிவிட்டீர்கள். இப்பொழுது உங்களுடைய தேவைகளை நீங்கள் சந்தித்து கொள்ள முடியும், உங்களால் சம்பாதிக்க முடியும் என்கின்ற ஒரு சூழல் வந்த பிற்பாடு இந்த மதர்ஸ் டே, பர்த்டே எல்லாம் விட்டுருங்க. பொதுவாகவே நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குன்னு நீங்கள் அறிந்தால் அதை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் என்றால், பூர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் என்றால், நீங்கள் தான் உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுகிறீர்கள் என்று பொருள். சில காரியங்களை உங்கள் அப்பா அம்மாவே கேட்பாங்க, ஏண்டா எனக்கு இது செய்யடா, எனக்கு இது வாங்கி தாடான்னு கேட்பாங்க. சில நேரங்கள் அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஏன், உங்களுக்கு கண் இல்லையா? நாம் பார்க்குறோம் தானே, நாம் பார்க்கும்போதே தெரியும் அவங்களுக்கு அந்த தேவை இருக்குன்னு. அவர்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்தால் நாம் அவர்களை கனம் பண்ணுகிறோம் என்று பொருள். நான் மறுபடியும் சொல்கிறேன், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று தேவன் சொல்லுகிறார். கனம் என்றால் என்ன? தலையில் கிரீடம் வைப்பதல்ல, அவர்களுக்கு சால்வை போடுவதல்ல,
அவர்களை நேசிப்பதனால் நாம் அவர்களை கனம் பண்ண முடியும். அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதனால் நாம் அவர்களை கனம் பண்ண முடியும். ஒருவேளை உங்கள் அப்பா வந்துட்டு கிழிஞ்ச ஷர்ட்டை தச்சுட்டு போகிறாரா, ஓட்டையான சாக்ஸை போட்டுட்டு போகிறாரா, இல்லை என்றால் கிழிஞ்ச ஸ்லிப்பரை போட்டுட்டு போகிற, ரொம்ப பழைய ஸ்லிப்பரை போட்டுட்டு போகிறாரா, அது தெரியும். தெரிஞ்சு கூட வந்துட்டு நாம் எனக்கு இந்த ஸ்லிப்பர் வெளியில் போகிறதுக்கு, இந்த ஷூ ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு, இது ஜாகிங் போகிறதுக்குன்னு 4 ஷூ வாங்கிக்கிறோம், 2 ஸ்லிப்பர் வாங்கிக்கிறோம், அதுக்கு காசு உண்டு. ஆனால் அப்பா ஸ்லிப்பர் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, பழசாக இருக்கு, அவருக்கு ஒன்று வாங்கி தரணும் என்கின்ற உணர்வு நமக்கு வரலன்னா நாம் நம் பெற்றோரை கனம் பண்ணவில்லை என்று பொருள். அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதனாலே நாம் அவர்களை கனம் பண்ணுகிறோம் என்று நாம் பார்க்கின்றோம். ரொம்ப நாள் முன்பதாக நடந்த ஒரு காரியம். ஒரு அப்பா, அவர் வந்துட்டு நல்லா ஒரு அரசாங்க வேலையில் இருந்தவர், பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சார், நல்ல வேலையில் இருக்கிறாங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டார், பென்ஷன் வச்சு பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிட்டார். இப்போ வந்துட்டு சொற்ப பென்ஷன் வச்சு அவர் வாழ்கிறாரு. அவருக்கு வந்துட்டு ஒரு பட்டன் ஃபோன் தான் இருந்துச்சு. அப்போ அவங்க பையன்கிட்ட கேட்குறாரு, டேய் எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுறான்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுறான்னு கேட்குறாரு. அது அப்போல்லாம் சொல்கிறேன், இந்த வயசில் உனக்கு எது ஸ்மார்ட் ஃபோனு, இந்த வயசில் உனக்கு எது ஸ்மார்ட் ஃபோனு. ஆனால் அதுவே அவங்க பிள்ளை கேட்டால் ஐபேட் வாங்கி கொடுக்குறாரு. எது தவிழ்ந்து உடச்சி போடுற குழந்தைக்கு ஐபேடு. அப்பா, டேய் பட்டன் ஃபோனில் எனக்கு ஒன்றுமே தெரியலடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுறான்னா உனக்கு எது, இந்த வயசில் உனக்கு எது ஸ்மார்ட் ஃபோன். அப்போது பாருங்களேன், எப்படி தாம் பிள்ளைக்கு பேச்சே வராத குழந்தைக்கு ஐபேட் வேணும் விளையாடுறதுக்கு. ஆனால் பெற்று வளர்த்து பெரியவர்களாக்கி திருமணம் செய்து வைத்து உங்களை பராமரித்து உங்களுக்காக தியாகம் செய்தவ உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தரணுன்னா இந்த வயசில் உனக்கு எது ஸ்மார்ட் ஃபோன். இப்போ பாருங்களேன், வாழ்க்கை மனிதனுடைய எண்ணம் எப்படி குறுகி போய் இருக்கு என்று பாருங்கள். தேவஜனம், இந்த நாள் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த பூமியிலே நீடித்து வாழ வேண்டும் என்றால், சுகித்திருக்க வேண்டும் என்றால், உங்கள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கனம் பண்ணுதல் என்றால் என்ன தெரியுமா? அவர்களை நேசிப்பதனால் அவர்களை கனம் பண்ண முடியும். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதனால் நாம் கனம் பண்ண முடியும். இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன தேவை இருக்குது, பேசிக் நீட்ஸ் எல்லாம் இருக்கும். ஒருவேளை உங்கள் அம்மா சொல்லலாம், ரொம்ப நாளாக நான் வந்துட்டு ஒரு மிக்சர் புதுசு வாங்கலான்னு நினைக்கிறேன், இதில் அரைக்கவே முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருந்த நாட்கள் உண்டு. உங்களுக்கும் தெரியும். சரி சரி விடுமா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். என்னைக்கா ஒரு நாள் சரி அவங்களுடைய வலுவை குறைக்கிறதுக்கு ஒரு மிக்சர் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறீங்களா? இல்லை என்றால் உங்கள் அப்பா சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, எனக்கு அது வேணும்னு கேட்குறாரு, அது வாங்கி கொடுத்துருக்குறீங்களா? இப்போது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதனால் நீங்கள் அவர்களை கனம் பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு காண்பிக்கிறீர்கள், தேவனுக்கும் காண்பிக்கிறீர்கள். இந்த ஒரு நாளில் மதர்ஸ் டேல நீங்கள் என்ன செஞ்சாலும் அது ஒரு பொருட்டே இல்லை. அவங்க பிறந்த நாளுக்கு என்ன செஞ்சாலும் அது பொருட்டு இல்லை. ஆனால் செஞ்சு ஸ்டேட்டஸ் போடுறவன், உண்மையாக சொல்கிறேன், என் கணக்கில் வந்துட்டு அவங்களெல்லாம் நான் வந்துட்டு கனம் பண்ணுகிறவர்களாக நான் நினைக்கவே மாட்டேன். செய்கிற ஒவ்வொரு காரியத்தை வந்துட்டு ஸ்டேட்டஸ் போடுறவங்க வந்துட்டு சமுதாயத்திற்காக தான் அவர்கள் அதை செய்தார்களே தவிர உண்மையான அன்பில் அவர்கள் செய்கிறார்கள் என்ற அர்த்தம் கிடையாது. நீங்கள் செய்கிறது வந்துட்டு வலது கை செய்கிறது இடது கைக்கே தெரியக்கூடாதுன்னு வேதம் சொல்கிறது. பொதுவாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் எப்போவுமே கூட வந்துட்டு பிரகடனப்படுத்த வேண்டாம், பப்ளிசிட்டி பண்ண வேண்டாம். அதில் எந்த விதமான ஒரு 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 நற்பண்பு இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவஜனம், இந்த நாளிலே உங்களுடைய பெற்றோருக்கு என்ன தேவை உங்களுக்கு தெரியுமா? உங்கள் அம்மாவுக்கு என்ன தேவை உங்களுக்கு தெரியுமா? உங்கள் அப்பாவுக்கு என்ன தேவை, இப்போ கரண்ட்டாக என்ன தேவைன்னு தெரியுமா? ஒருவேளை அவங்க உங்களுக்கு சொல்லிக்கூட அதை இன்னும் கூட நீங்கள் தட்டி கழிச்சிட்டு இருக்கிறீங்களா? அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான், இல்லைன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா அந்த உசுரே கொடுப்பாங்க. இந்த காலத்தில் இருக்கிற பசங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. லோனாவது வாங்கி, லோன் வாங்கி, பஜாஜ் லோன் வாங்கி, அந்த லோன் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுன்னா வந்துட்டு ரத்த கண்ணீர் வெடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போது இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உங்களுடைய பெற்றோருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது உங்கள் மேல் விழுந்த கடமை,
கர்த்தர் அதை காண்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. சில நேரங்களிலே உங்கள் பெற்றோர் வந்துட்டு அவங்க தேவைகளை சொல்லவே மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், சொன்னாதான் செய்வேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு கூட வந்துட்டு நீங்கள் அதை பூர்த்தி செய்யலாம். ஒருத்தருக்கு நன்மை செய்ய முடியும்னா அதை செய்யாமல் இருந்தால் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு 4:17 நாம் பார்க்கும் பொழுது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். ஒருத்தனுக்கு நன்மை செய்ய முடியும், அவனுக்கு செய்யாமல் இருந்தால் அது நமக்கு பாவம் என்று வேதம் சொல்கிறது. சாதாரணமான மனிதனுக்கே நன்மை செய்ய அறிந்து செய்யாமல் இருந்தால் பாவம் என்றால், உங்கள் பெற்றோருக்கு ஒரு நன்மை செய்ய முடியும் என்று உங்களுக்கு தெரிஞ்சு செய்யாமல் இருந்தால் அது எவ்வளோ பெரிய பாவம் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு சாதாரணமான மனுஷன் ரோட்டில் போகிறாங்க, அவனுக்கு ஒரு தண்ணி தாகம் இருக்குது, உங்ககிட்ட வந்துட்டு தண்ணி இருக்குன்னா அதை கொடுக்கலனாவே பாவம் என்று வேதம் சொல்கிறது. என்றால் உங்களை பெற்று வளர்த்த உங்கள் பெற்றோருக்கு ஒரு தேவைன்னு நீங்கள் அறிந்து நன்மை செய்ய அறிந்து அதை செய்யாமல் இருந்தால் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை வெறுக்கிறார். அது நமக்கு பாவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கண் முன்பதாக நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களுக்கு ஒரு நன்மை உங்களால் செய்ய முடியும், அவங்களுக்கு ஒரு தேவையை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும், அவங்களுடைய குறைகளை நீங்கள் மாற்ற முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால், அவங்க கேட்டாதான் செய்வன் அல்ல, நீங்கள் அறிந்தாலே அதை நீங்கள் செய்ய வேண்டும். அதை செய்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், செய்யலைன்னா அது உங்களுக்கு பாவம். இந்த காரியத்தை நான் உங்களுக்கு இன்னும் ஆழமாக சொல்வதற்கு ஒரு வசனத்தை, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேதத்தின் ஒரு பகுதி வாசிப்போம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20-25 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20-25 வசனங்கள். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறிக்கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோளின் மேல் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றார். இது ஒரு வித்தியாசமான சம்பவம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகமே அழிந்துச்சு, நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட்டார்கள். காம், சேம், யாப்பேத் என்கின்ற மூவர் பாதுகாக்கப்பட்டார்கள். இப்பொழுது திராட்சை ரசம் குடிப்பது நோவாவுக்கு அது பழக்கமாக இருந்துச்சு. ஆனால் வெள்ளத்திற்கு பிற்பாடு, சூரிய கதிர்கள் பூமியிலே பட துவங்கின பிற்பாடு, திராட்சை ரசமானது அது புளித்து போதை கொடுக்கிற அனுபவம் புதிதாக அப்பொழுதுதான் ஏற்பட்டது. அதற்கு முன்பதாக மழை இல்லை, அந்த சூரிய கதிர்கள் பூமியிலே படவில்லை, ஆகவே புளிக்கிற அனுபவம் இல்லை, அந்த போதை அனுபவம் இல்லை. முன்பு குடிப்பது போல நோவா இப்பொழுதும் கூட திராட்சை ரசத்தை குடிக்கிறான். ஆனால் அவனுக்கே தெரியாமல் போதை வருகிறது, ஏற்படுகிறது. அவன் வஸ்திரம் அது கழன்று அவன் படுத்திருக்கிறான். இப்போ அவங்க பையன் வரான். பையன் வந்துட்டு பார்க்குறான், அப்பா நிர்வாணமாக படுத்திருக்கிறாரு. அவன் பார்த்து சிரித்து தன் சகோதர இடத்துல போய் பாருங்க, அப்பா வந்துட்டு வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறார் என்று சொல்கிறான். அவங்க ரெண்டு சகோதரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தன் தோளின் மேலே ஒரு வஸ்திரத்தை பிடித்து கொண்டு பின்பக்கமாக வந்து அப்பாவுடைய நிர்வாணத்தை பாராமல் அவர் மேலே போடுறாங்க. போதை தெளிந்து அப்பாவுக்கு தெரிஞ்ச பிற்பாடு தன் இளைய மகனை சபித்தான் என்று நாம் பார்க்கின்றோம். அவன் செய்த செயலினாலே அவனுடைய சந்ததி இந்நாள் வரைக்கும் சபிக்கப்பட்டு காணப்பட்டது. இப்போது இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னென்னா, தகப்பனுக்கு ஒரு தேவை உண்டு. அந்த தேவையை அவர் அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இல்லை. உனக்கு தெரிந்தது, நீ அவருடைய நிர்வாணத்தை மூட வேண்டும், மாறாக வெளியில் போய் சொல்லக்கூடாது. தன்னுடைய மற்ற சகோதரர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அதை மூடினார்கள் என்று நான் பார்க்கின்றோம். இவன் ஒரு பெற்றோருடைய தகப்பனுடைய தேவையை அறிந்து அதை பூர்த்தி செய்யாதபடியினாலே அவன் சபிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், காமை போல நாம் இருக்கவே கூடாது.
உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அதை அறிந்து அதை வெறுமனே நீங்கள் வந்துட்டு தட்டி கழிக்கிறவர்களாக காணப்படுவீர்கள் என்றால் உண்மையாகவே அது தேவனுடைய பார்வையிலே அது சாபமாக பாவமாக காணப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஆகவே நம்முடைய பெற்றோருக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதனாலே நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த முடியும் நான் பார்க்கிறேன். இந்த நாளிலே ஒரு கேள்வியை நீங்களே கேளுங்க. உங்கள் அப்பாவினுடைய தேவை என்ன? உங்கள் அம்மாவினுடைய தேவை என்ன? அவர்கள் வாயை திறந்து உங்களிடத்தில் கேட்ட காரியத்தை உங்களால் செய்ய முடிந்தும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்றால் அது எப்படி அவர்களை கனம் பண்ணுகிறதாக மாறும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒருவேளை அவர்கள் உங்களிடத்தில் கேட்காவிட்டாலும் கூட அதை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அதை பூர்த்தி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை அல்லவா? காமை போல் நீங்களும் கூட கண்டும் காணாதவர்களாக போவீர்கள் என்றால் அது நம்மேல் ஒரு சாபமாக விழும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த நாளிலே நான் மறுபடியும் சொல்கிறேன், நம் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கனம் என்றால் ஒரு நாளிலே ஏதோ ஒரு காரியம் செய்வதல்ல. கனம் என்றால் நாம் அவர்களுக்கு செய்கின்ற எல்லா நல்ல காரியத்தினுடைய இறுதி விளைவாக காணப்படுகிறது. எப்படி நம் பெற்றோரை நாம் கனம் பண்ண முடியும் என்றால் அவர்களை நேசிப்பதினாலே நாம் அவர்களை கனம் பண்ண முடியும். இரண்டாவதாக அவர்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்வதனாலே நாம் அவர்களை கனம் பண்ண முடியும். மூன்றாவதாக அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதனால் நாம் அவர்களை கனம் பண்ண முடியும். இது மூணாவது. பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதனால். நல்ல கவனிங்க, தேவைகள் வேற விருப்பங்கள் வேற, குழப்பிக்காதீங்க. இப்போது எனக்கு ஃபோனு ரீசார்ஜ் காலி ஆயிடுச்சு, எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறா அப்படின்றது என்னது தேவை. அது நீங்கள் செய்யணும். அது தெரியலனால கூட அவங்க கேட்கலன்னா கூட வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு இந்த டெலிகாமெல்லாம் ரொம்ப கிளியராக இருக்குது. ஒருத்தருக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும், இன்னாருக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க, அவங்களுக்கு 2 நாள் முடிய போகுது, மறுபடியும் அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண விருப்பமாக இருக்கிறீங்களான்னு கேட்குதும். போன தடவை தான் பண்ணேன், இந்த தடவை அவங்களே பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு நோ அப்படின்னு டிக்ளைன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியுதுமா ரீசார்ஜ் காலியாக போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்க தெரியுமா? அது அவங்களை கனம் பண்ணுகிறதாக பொருள். இது அவங்களுடைய தேவை. ஆனால் விருப்பங்கள் ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்குது. அப்படின்னு வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இது செஞ்சால் எனக்கு சந்தோஷம், வாழ்க்கையில் ஒரு தடவையாவது எனக்கு இது நடக்கணும், இப்படி நான் இது நடந்து எனக்கு சந்தோஷம் என்று எல்லாருக்கும் ஒரு 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 ஆசை இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்தை அவங்க சொல்லுவாங்க, எல்லோரும் அப்படி போகிறாங்க, நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லைடா, நாங்கள் அங்கெல்லாம் போனதே இல்லைடா, அதில் நான் ஒரு தடவை கூட நான் ஃப்ளைட் ஏறினதே இல்லைடா, அதெல்லாம் அங்கெல்லாம் நான் காஷ்மீருக்கு அந்த மாதிரி வந்துட்டு குளிர் பிரதேசத்திற்கு போனதே இல்லைடா, என்னடா அங்கெல்லாம் வந்துட்டு பனி பெய்யுது, மேலேருந்து கொட்டுது, வெயிலில் நம்ம வாட்டி வதைக்குது நம்மளை, ஒரு தடவையாக அங்கே போகணும் அப்படின்னு பல ஆசைகள் நம் பெற்றோருக்கு இருக்கும். ஊட்டிக்கு போகலன்னா காஷ்மீர் போகல, அவங்க செத்து போக மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது தெரியுமா? அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுது அவர்களை நாம் கனம் பண்ணுகிறோம் என்று பொருள். நம்மளுடைய பெற்றோருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். தாவீதுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு, தேவனுக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஆனால் அவனால் கட்ட முடியல. பையன்கிட்ட சொல்லிட்டு செத்து போகிறாரு, எப்பா நான் நினச்சேன் என்னால் முடியல, எனக்காக நீ தேவனுக்கென்று ஒரு ஆலயம் கட்டுவாயா என்று சொல்லும் பொழுது அப்பாவினுடைய விருப்பத்தை சாலமோன் நிறைவேற்றினான் என்று நாம் பார்க்கின்றோம். தாவீது சேகரித்த சவதரித்த எல்லா பொன் வெள்ளி அந்த மர வேலைகளை கொண்டு அவன் ஒரு பிரம்மாண்டமான தேவாலயத்தை அவன் கட்டினான், தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினான் என்று நான் பார்க்கிறேன். பெற்றோர்கள் சொல்லுவாங்க, இது என் விருப்பம், இது இப்படி நடந்தால் எனக்கு நல்லா இருக்கும், என் வாழ்க்கையில் ஒரு தடவையாக இதெல்லாம் நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அதை நிறைவேற்ற நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்களை கனம் பண்ணுகிறீர்கள் என்று பொருள். அவனமாகவே யாக்கோபுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. அவன் எகிப்திலே ராமசீஸ் என்கின்ற இடத்துல நல்ல சுகபோகமாக வாழ்ந்தாலும் அவனுக்கு என்ன ஆசை தெரியுமா? நான் செத்து போனால் இந்த அந்நிய தேசத்தில் என்னை புதைக்கக்கூடாது, என் முப்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு தேவன் வாக்குத்தத்தம் செய்த அந்த தேசத்திலே என் மனைவியை வைத்த இடத்துல, லேயாலை அடக்கம் பண்ணின இடத்துல என்னை அடக்கம் பண்ண வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் யாக்கோபுக்கு இருந்துச்சு. அது என்ன செஞ்சான்னா,
எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, 10 பிள்ளை 11 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சொல்லாமல் யோசேப்பை மாத்திரம் அழைத்து, எப்பா இது என்னுடைய விருப்பம் என்று சொல்லுகிறான். அந்த விருப்பத்தை யோசேப்பு நிறைவேற்றினான் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு பெரிய கேள்வி என்ன தெரியுமா? ஒரு 2-3 பசங்க இருக்கிறாங்கன்னா, ஒரு குழந்தைகிட்ட தான் வந்துட்டு ஒரு மகனோ மகளோ கிட்ட தான் வந்துட்டு அம்மாவோ அப்பாவோ வந்துட்டு நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன சொன்ன, ஏன் நான் தான் உனக்கு பிள்ளையா, அவங்கெல்லாம் உன் பிள்ளை இல்லையா, ஏன் அவங்களுக்கு சொல்ல மாட்டியா, நீ என்கிட்டயே சொல்லிட்டு இருப்பியான்னு கேட்குற ஒரு கேட்டகரி இருக்குது. கவனிச்சிருக்கிறீங்களா? இப்போது பொதுவாக கூட வந்துட்டு சமீபத்தில் நான் இந்த வார்த்தையை கேட்டேன். 2 பசங்க இருக்கிறாங்க, அவருக்கு 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. பையன் வந்துட்டு மாதம் அப்பாவுக்கு வந்துட்டு 2000மோ 3000மோ செலவு கொடுக்குறாரு. அப்புறம் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு சின்ன பையன் இன்னும் சரியாக சம்பாதிக்கிறதுனால சின்ன பையன்கிட்ட அப்பா எதுவுமே கேட்குறதில்ல, சின்ன பையனும் தரதில்லை. 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. பெரிய பையனுக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தி. நான் தான் தரேன், என் தம்பி எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தரதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை அப்பா ஃபோன் பண்ணி, அரிசி காலி ஆயிடுச்சு, ஒரு மூட்டை அரிசி வாங்கித்தா அப்படின்னு கேட்டால், ஏன் நான் தான் உனக்கு பிள்ளையா, அவன் பிள்ளை இல்லையா, அவனை நீ கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்டார். அவர் அப்பா வந்துட்டு அமைதியாக ஃபோனை வச்சுட்டார். இப்போது இதில் ஒரு ரகசியம் உண்டு. ஏன் அப்பா வந்துட்டு 2வது பையனை கேட்கல, ஏன் பெரிய பையனையே தான் கேட்குறார்? அவன் தான் மாதம் பிறந்த உடனே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 3000 கொடுத்துட்டானே, மருந்துகள் வாங்கி கொடுக்குறானே, ஏன் இதையும் உங்களுக்கு கேட்குறாருன்னா, எவன் செய்வானோ அவனை தான் கேட்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களை அதிகமாக வேலை வாங்கணும்னு அர்த்தம் கிடையாது, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பறித்து கொள்ளணும்னு அர்த்தம் கிடையாது. எவன் செய்வானோ அவனுக்கு தான், அவங்கள்ட்ட தான் கேட்பாங்க. உள்ளவன் எவன் அவனுக்கு தான் கொடுக்கப்படும். யார் அதிகமாக உழைக்கிறாங்க அவங்களுக்கு தான் அதிக வேலை எஜமானு கொடுப்பார். நீங்கள் செய்கிறதுனால, செய்யக்கூடிய திராணி இருக்கிறதுனால தான் உங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க. யாக்கோபுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தும் யோசேப்பு அழைத்து தன் விருப்பத்தை தெரிவிக்கிறார். உங்கள் அப்பா அம்மா உங்ககிட்ட அவங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிறாங்கன்னா அதை நீங்கள் ஒரு பாரமாக நினச்சிக்காதீங்க, அது ஒரு சுமையாக நினச்சிக்காதீங்க, அது ஒரு பாக்கியமாக நினச்சி, இத்தனையோ பிள்ளைகள் இருக்கும் பொழுது, என் அண்ணன், என் தங்கச்சி, என் தம்பி இருக்கும் பொழுது அவர்களுக்கு சொல்லாமல் எனக்கு சொல்லுகிறார்களே அவங்க விருப்பத்தை, அப்போ இதை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பாக்கியம் என்று நினைத்து உங்கள் பெற்றோருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்றால் அது நீங்கள் அவர்களை கனம் பண்ணுகிறீர்கள் என்று பொருள். அவர்களை கனம் பண்ணினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாக்கோபு யோசேப்பினிடத்தில் என்ன கேட்டான் என்றால், ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 28-31 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். யாக்கோபுடைய ஆயுஷ் நாட்கள் 147 வருஷம். இஸ்ரவேல் மரணம் அடையும் காலம் சமீபித்தது. அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என்மேல் உனக்கு தயவுண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என்மேல் பட்சமும் உண்மையுள்ளவனாயிரு, என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக. நான் என் பிதாக்களோடே படுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். அதற்கு அவன், உமது சொற்படி செய்வேன் என்றான். அப்பொழுது அவன், எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் கட்டிலின் மேல் தலைமாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டான். பாருங்க எவ்வளவு நீங்கள் அதை ஒரு கோர்வையாக வாசிக்கும் பொழுது, சாக போறாரு, ஒரு பயம் இருக்கு, கடைசி ஆசை. பெரிய பையன், 2வது பையன், 3வது பையன் எவனுக்கு சொன்னாலும் செய்ய மாட்டான். அதனால யோசேப்பை கூப்பிட்டு சொல்கிறான், என் மேலே தயவு பாராட்டு, என் மேலே பச்சமா இரு, நான் செத்துப்பான இங்கே அடக்கம் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது, பிள்ளை அப்பாவை பார்த்து, நீ கவலைப்படாதப்பா, உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றன்னு சொல்லும் பொழுது நிம்மதியாக அவன் சாய்ந்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நான் தொழுது கொண்டான் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு நிம்மதி வயசான காலத்தில் அப்பாவுக்கு ஏற்பட்டது. காரணம், தன் மகன் தன் விருப்பத்தை பூர்த்தி செய்வான் என்கின்ற அந்த நம்பிக்கை. 400 ஆண்டுகள் பிற்பாடு எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வரும் பொழுது யோசேப்பினுடைய புத்திரர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? யாக்கோபினுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோபு எங்கு புதைக்க சொன்னானோ அந்த இடத்துல தன்னுடைய எலும்புகளை அவர்கள் புதைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளில்
உங்களுடைய பெற்றோருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா என்று யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பெற்றோருடைய விருப்பங்கள் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் அம்மாவுடைய அவங்க விரும்பி ரொம்ப ஆசைப்படுறது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? சில பேருக்கு வந்துட்டு அவங்க அம்மாவுடைய பர்த்டே, பிறந்த வருடம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. ஒருவேளை அந்த மாதம் தெரியலாம், அந்த தேதி தெரியலாம், வருஷம் நிறைய பேருக்கு தெரியாது. 62 63 அப்படி தான் கேட்பாங்க, தெரியாதுன்னுவாங்க. அப்பாவுக்கு என்ன வயசு ஆகுதுன்னா வந்துட்டு 62 நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு கணக்கு இருக்கிறாங்க. கரெக்டாக உங்களுக்கு தெரியாது. ஆனால் உன் ஃப்ரெண்டு பர்த்டேன்னா வந்துட்டு டான் அப்படி ஒப்புவிப்பாங்க பாருங்க. அப்படியே அவனுக்கு இது, உனக்கு இது, உனக்கு இது எல்லாம் சொல்லு. ஆனால் அவங்க அப்பா அம்மா பர்த்டே கூட தெரியாது. அப்போது இதுவே தெரியாதவங்க உங்கள் பெற்றோருடைய விருப்பங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் என்பதை யோசிச்சு பாருங்கள். இந்த நாளிலே நீங்கள் உங்கள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கனம் பண்ணுதல் என்றால் அவர்களை நேசிப்பதனாலே அவர்களை நீங்கள் கனம் பண்ண முடியும். அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதனாலே அவர்களை கனம் பண்ண முடியும். அவர்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவதனாலே அவர்களை நீங்கள் கனம் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் பெற்றோரை கனம் பண்ணாதவர்களாக இருந்தால் இந்த நாளிலாகிலும் உங்கள் பெற்றோரை கனம் பண்ண பழகி கொள்ளுங்கள். பெற்றோரை கனம் பண்ணுவதனால் நமக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எபேசியர் 6:1-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. நாம் பெற்றோரை கனம் பண்ணும் பொழுது நமக்கு நன்மை உண்டாயிருக்கும், நம் பூமியிலே நீடித்து வாழ முடியும் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் இந்த பூமியிலே நன்மையோடு வாழ வேண்டும் என்றால், நீடித்து வாழ வேண்டும் என்றால், வியாதி இல்லாமல் அல்பாயுசில் போகாமல் நீங்கள் முதிர் வயது வரைக்கும் உங்கள் பிள்ளைகளை அவங்க பிள்ளைகளை நீங்கள் பார்க்கணுன்னா என்ன செய்யணும்? உங்கள் பெற்றோரை நீங்கள் கனம் பண்ணுங்க. உங்கள் பெற்றோரை நீங்கள் கனம் பண்ணால் நீங்கள் நன்றாக இருப்பீங்க, நீடித்து நாள் உயிரோடு இருப்பீங்க என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் பெற்றோரை கனம் பண்ண பழகுங்க. இந்த நாட்களில் இப்பொழுது இருக்கிற இந்த காலகட்டம் பெற்றோரை கனம் பண்ணுவதை அதிகமாக வரவேற்பதில்லை, அதிகமாக கற்றுக் கொடுப்பதில்லை. பெற்றோரை அடிப்பது, பெற்றோரை திட்டுவது, பெற்றோரை மதிக்காமல் இருப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அநேகம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். போன வாரத்தில் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல நடந்த சம்பவம். என்ன சம்பவம்னா, நம்ம துரை வந்துட்டு 20 வயசு, இன்ஜினியரிங் படிக்கிறார். நிறைய பொண்ணுங்களோட பேசிட்டு இருக்கிறார். காலையில் எழும்புனா நைட்டு வரைக்கும் பொண்ணுங்களோட தான் பேச்சு. என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க அம்மா வந்துட்டு அவங்க தாத்தா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் பேரன் என் பிள்ளை வந்துட்டு எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களோட பேசிகிட்டே இருக்கிறான். அவங்க தாத்தாவும் அவங்க அம்மா வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கண்டிச்சிருக்கிறாங்க, நீ இது மாதிரி இருக்கக்கூடாது, நீ பெண்ணுங்களோட அதிகமாக பேசாத, படி அப்படின்னு திட்டிருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், கோவம் வந்து நேராக போய் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி அவங்க தம்பிக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்துருக்குறான். அவங்க அம்மாவுக்கு அவங்க தாத்தாவுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸு, தாத்தா வீடு இங்கே இல்லை, 4 தெரு தாண்டி இருக்குது, வாங்கி கொடுத்துருக்குறான். அம்மா ஃப்ரைட் ரைஸில் தாத்தா ஃப்ரைட் ரைஸில் பூச்சி மருந்து கலந்து கொடுத்துட்டான். 2 பேரும் செத்துட்டாங்க. அந்த துரை ஃபோட்டோ பாருங்கள். இப்போது இதுதான் வந்து போன வாரத்தில் ஒரு பெரிய சென்சேஷன். நீ நிறைய பெண்களோடு பேசுகிற அப்படின்னு சொன்ன திட்டினதுனால என்ன, அவங்க தம்பிக்கு வாங்கி கொடுத்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் அதில் எந்த கலப்படம் இல்லை. அம்மாவுக்கு கொடுத்த ஃப்ரைட் ரைஸ்லேயும் தாத்தா கொடுத்த ஃப்ரைட் ரைஸ்லேயும் தான் பூச்சி மருந்து கலந்துருக்கிறான். தாத்தா சாப்பிட்ட கொஞ்சம் சில மணி நேரத்தில் செத்துட்டார். அம்மா ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடி செத்துட்டாங்க. இதுதான் இப்பொழுது நம் தேசத்திலே, நம் மாநிலத்திலே பெற்றோர் மேல் பிள்ளைகள் வைத்திருக்கிற ஒரு 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 மனநிலையாக இருக்கிறது. அன்பு கிடையாது, பராமரிக்கிறது கிடையாது. எப்பா நீ வாங்கி கொடுக்காமல் இரு, பூச்சி மருந்து. இப்போது இதெல்லாம் பார்த்த பிறகு யாராவது இதை வாங்கி கொடுக்க சொன்னால் கூட பயமாக இருக்குது. திட்டின பிறகு ஒரு 4 நாளைக்கு நம்ம யார் வீட்டுக்கும் போகக்கூடாது. ஏன்னா திட்டின பிற்பாடு வந்துட்டு யாரும் நீங்கள் திட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 நாளுக்கு யார் எது கொடுத்தாலும் சாப்பிடாதீங்க. ஏன்னா வந்து எப்போ எதோ கலப்பாக நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட நாட்கள் தான் இது காணப்படுகிறது.
இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் நினைக்கிறேன் சொத்து தகராறுல புள்ள அப்பாவை அடிச்சே கொண்டுட்டான். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொத்து தகராறுல அவன் அடித்தது பார்த்தீங்கன்னா எங்கள் பகைஞனை கூட அவ்வளவு வெறியோடு அடிக்க மாட்டாங்க. அந்த காணொலியை பாருங்க. நல்லா கவனிங்க. இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஜஸ்ட் ஒரு சொத்து தகராறு தான். அப்பா வந்துட்டு சொத்து தரலன்றதுக்காக அப்பா தான் புள்ளியை பார்க்க வந்திருக்கிறாரு, அடிச்சே கொண்டுட்டான். அந்த அடியில் மயங்கி விழுந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. அதுக்கு பிற்பாடு ரொம்ப சில மாதங்கள் பிற்பாடு சிசிடிவி கேமரா அந்த ஃபுட்டேஜ் எடுத்து வெளியில் அதை ரிலீஸ் பண்ணதுனால அவன் ஜெயிலில் இருக்கிறான். ஒரு தகப்பன் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது எவ்வளோ அன்போடு பார்த்துருப்பார், அந்த குழந்தைக்கு எவ்வளவு பராமரித்திருப்பார். பிறந்தோடனே எத்தனை பேருக்கு ஸ்வீட் கொடுத்துருப்பார், எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிறான்னு சொல்லி. அவனை பராமரித்து அள்ளும் பொழுது நான் இதை உணர்ந்து சொல்கிறேன். சில நேரங்களில் வந்துட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், என்ன பண்ணீங்க பெருசாக எனக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அவர்கள் தங்களுடைய பணத்தை, தங்களுடைய உழைப்பை, தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து தான் உங்களை இப்படி வளர்த்திருக்கிறார்கள். இப்போது எல்லாமே மறந்து போச்சு, அடித்து கொள்கிற அளவு மாறிடுச்சு. இப்படிப்பட்ட உலகம்தான் இப்பொழுது காணப்படுகிறது. பெற்றோரை கனம் பண்ணாத துன்புறுத்துகிற உலகமாக இருக்கிறது. சமீபமாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு தாயாருக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் அறிவீர்கள். அவர்களுக்கு 2 மகன்கள் உண்டு. பெரிய பையன் கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி கூட இருக்கிறான். அம்மாவுக்கு புற்றுநோய் முத்தி போயிடுச்சு, கடைசி நாட்களில் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்கள பார்க்க வேண்டும், அவர்களை விசாரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமே இல்லை, சுத்தமாக இல்லை. அவங்க வந்துட்டு என் பிள்ளைய வர சொல்லுடா, என் பிள்ளைய வர சொல்கிறான்றாங்க, ஆனால் வரமாட்டான். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் நடக்குது. அவன் தம்பி சொல்கிறான், ஆனால் அவன் கேட்குறது இல்லை. அவன் தம்பி ஃபோன் பண்ணி எனக்கு வண்டி வேணும், எனக்கு அது வேணும்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், ஏன்டா இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறியே, அம்மாவை நேற்று ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோமே, அதை பற்றி எதுவுமே கேட்க மாட்டேன்னா, அதான் நீ இருக்கிறியே அப்படின்னு சொல்கிறான். சரி, அவனை வந்துட்டு அவங்க அம்மா சொன்னாங்களாம், ஈஸ்டருக்கு வீட்டுக்கு வா, உன்னையும் என் பேரனையும் பார்க்க நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு, இல்லை என் மனைவி ஒத்துக்காது, நான் வரமாட்டேன் அப்படின்னான். சரி, அவங்க அம்மா சொன்னாங்களாம், சரி என் வீட்டுக்கு தான் வரமாட்டேன்ற, சர்ச்சுக்காது வா, சர்ச்சில் நான் உன்னை பார்க்குறேன், பார்த்து ரொம்ப மாதங்கள் ஆகுதுன்னு சொன்னால் வரலை. அப்போது அவங்களால பொறுக்க முடியல. ஈஸ்டருக்காக என் பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு நினச்சி அவன் வீடு தேடி போயிருக்கிறாங்க. வீடு தேடி போய் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை. வெளியில் நின்று அவனை கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிட்ட உடனே ஜன்னல் வழியாக அவன் மனைவி பார்த்து இவனுக்கு சொல்லியிருக்கிறான். அவன் திபுன்னு கீழே வந்துட்டு, அவங்க புற்றுநோயில் எலும்பும் தோலமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு வந்துட்டு மெயின் ரோட்டில் நிற்க வச்சு, வீட்டு பக்கம்லாம் வராத, என் நிம்மதியை கெடுக்காத, போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டான். இதை நான் கேட்கும் பொழுது ஒன்றுமே புரியல, என்னது இதெல்லாம், இப்போ இதுதானா? நீங்கள் எவ்வளவு ஜபம் பண்ணாலும், எவ்வளவு கர்த்தருக்கு உண்மையாக இருப்பது போல் நீங்கள் காண்பித்து கொண்டாலும், உங்கள் பெற்றோரை கனம் பண்ண தெரியலன்னா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க மாட்டார். அது உங்களுக்கு சாபமாக மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். அந்த புற்றுநோயிலே அவர்களை அவன் இழுத்து கொண்டு வந்துட்டு ரோட்டில் நிற்க வச்சு, வீட்டுக்குள்ளே கூட இல்லை, சாலை மெயின் ரோடில் நிற்க வச்சுட்டு, என் வீட்டுக்கு வராத, என் நிம்மதியை கெடுக்காத, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் அங்கே வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். உண்மையாக நான் சொல்லுகிறேன், பெற்றோரை கனம் பண்ணாதவர்களை தேவன் வெறுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும். இந்த நாளிலே நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்றால், நீங்கள் நீடித்த நாட்கள் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்றால், உங்கள் பெற்றோரை நீங்கள் கனம் பண்ணுங்க. உங்களுக்கு திருமணமான பிற்பாடு தான் பெரிய டாஸ்கே உண்டு. அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு நீங்கள் எப்படி பெற்றோரை கனம் பண்ணுவீங்கன்றது உங்களுக்கு புரியும், ஊருக்கும் புரியும், உங்கள் அப்பா அம்மாவுக்கும் புரியும்.
அது ஒரு பெரிய டாஸ்க். அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு வருகிற குடும்பத்தையும் உங்களை பெற்றெடுத்தவர்களையும் சரி சமமாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கொள்ளுங்க, பழகுங்க. நீங்கள் வந்துட்டு தேசத்துக்கே ராஜாவானாலும் உங்கள் பெற்றோரை கனம் பண்ண நீங்கள் மறக்கக்கூடாது. கனம் பண்ணுதல் என்றால் ஒரு நாள் கூத்து அல்ல, அது வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. எப்படி நம் பெற்றோரை நாம் கனம் பண்ண முடியும் என்றால் அவர்கள் மேல் அன்பு காண்பிப்பதனாலே நாம் அவர்களை கனம் பண்ண முடியும். ஒரு தகப்பனை தாயை விசாரிப்பதனால்தான் அவர்கள் மேல் அன்பு இருப்பது போல் நாம் அந்த அன்பை உணர்த்த முடியும். ஆகவே அன்பு காண்பிப்பதனால் அவர்களை நாம் கனம் பண்ண முடியும். ரெண்டாவது, அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதனால, சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவங்க தேவைகளை பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக செய்யணும். அவங்க சொல்லுவாங்க, டே இந்த கத்தி மழுங்கலாக இருக்கடா, அதை கொஞ்சம் ஷார்ப் பண்ணி கூட்டுறான்னு கூட கேட்பாங்க. அதை கூட நாம் செய்ய மாட்டோம். டே அந்த பையை கிழிஞ்சு போச்சுடா, அதை தச்சு கொண்டு வாடா, அது கூட நாம் செய்ய மாட்டோம். அந்த பல்பு ஃபியூஸ் போச்சுடா, ரொம்ப நாள் அப்படி இருக்குடா, இருட்டில் ஒன்றுமே தெரியலடா, அதை கூட நம்ம சரி பண்ண மாட்டோம். அந்த வயர் அது தொங்குது, அது மாட்டி விடு, செய்ய மாட்டோம். சின்ன சின்ன தேவைகள் கூட நாம் அவர்களுக்கு செய்ய மாட்டோம். அவர்கள் கேட்குற தேவைகளே செய்ய தெரியாதவர்களுக்கு அவங்க கேட்காத தேவைகள் எப்படி நாம் பூர்த்தி செய்வோம் என்பதை யோசிச்சு பாருங்கள். அவர்கள் தேவைகளை நாம் பூர்த்தி செய்வதனாலே நாம் அவர்களை கனம் பண்ண முடியும். மூன்றாவதாக, அவங்களோட விருப்பங்கள் இருக்குது தெரியுமா, அந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதனால் நாம் அவர்களை கனம் பண்ண முடியும். நான் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது. அம்மாவனுடைய கடைசி நாட்களிலே அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. என்ன விருப்பம்னா வந்துட்டு, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் வந்துட்டு, ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, சாகிற நாள் தெரிஞ்சால் வாழ்கிற நாள் நரகமாக இருக்கும். அவங்களுக்கு அது தெரிஞ்ச பிற்பாடு ஒவ்வொரு நாளும் நரகமாக இருந்துச்சு. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் நெருங்கி வருகிறதுன்னு தெரியுது, அமைதியாக இருப்பாங்க. நான் ஒரு தடவை உட்காந்துட்டு, ஏன் அப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு எதாவது வேணுமா கேட்டால், ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஆனால் அது நடக்காது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன வேணாலும் செய்யுங்க, நான் செஞ்சுறேன், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் போய் என் சொந்தக்காரங்களை எல்லாரையும் நான் பார்க்கணும் அப்படின்னாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு திருமணம் ஆனதுலேருந்து சொந்தமாக அவங்க வந்துட்டு ஒரு தடவை கூட அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்க மாட்டாங்க. ஒருவேளை ஏதாவது கல்யாணத்துக்கு அப்பா கூட்டிகிட்டு போனாருன்னா போகும்போதே வந்துட்டு வர டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவார். காலையில் போகிறோன்னா சாயங்காலம் ரிட்டர்ன் வருவோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அங்கே பேசுறது கூட இடம் இருக்காது, நேரம் இருக்காது. சொந்தமாக அவங்க போனதே கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஆசை, நான் எல்லாரையும் பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார், அவர் வந்துட்டு அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அந்த மாதிரி ஒரு அண்ணன் வந்துட்டு இருக்கிறாருன்னே தெரியாது எங்களுக்கு. அவர் கேட்டால் வந்துட்டு, ஏன் அவர் என்ன ரொம்ப பிடிக்குன்னா, எங்கள் அப்பா போல் இருப்பார் அவர், நான் அவரையும் பார்க்கணும் அப்படின்னாங்க. அவர் இருக்கிறது ரொம்ப தூரத்தில் ஒரு ஊர். சரி என்று சொல்லி நான் அப்பாவோட பேசி சண்டை போட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன். அப்புறம் சொன்னாங்க, எங்கள் பெரிய அண்ணனுக்கு வந்துட்டு நான் ஒரு பட்டு வேஷ்டி சட்டை வாங்கிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. ரைட், ஓகே. என்ன கேட்டால் அதெல்லாம் போயிட்டு நான் அறிந்து அந்த ஒரு வாரம் அவர்களுடைய வியாதியை அவர்கள் மறந்த வாரம். அந்த ஒரு வாரம் அவங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது, அவர்கள் மறிக்க போகிறார்கள் என்று அவங்க முற்றிலுமாக மறந்துட்டாங்க. ஆனால் அவங்க அக்கா தங்கச்சிகள் கூட வந்துட்டு அவங்களுக்கு புற்றுநோய் இருக்குன்னு தெரியாது, ஆண்டிக்கு கூட தெரியாது, சொல்லவே இல்லை. ஏன்னா வந்துட்டு சொன்னால் அந்த ஒரு வாரம் கூட வந்துட்டு எல்லாரும் அழுது அது கூட வந்துட்டு ஒரு துக்க வாரமாக மாற்றிடுவாங்கன்றதற்காக நான் அறிவேன், அம்மாவுக்கு தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு வாரம் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரசிக்க, பேச, அவங்கள பார்க்க, அவங்க அண்ணன் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்கார, ஃபோட்டோ எடுக்க, அக்கா தங்கச்சிக்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்க, அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாரையும் பார்த்துட்டு முடிச்சுட்டு அவங்க மறுபடியும் ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் ஏறும்போது அவங்க சீட்டை இப்படி தடவுறாங்க. அப்படி தடவினால, ஏன் தடவுறீங்க சீட்டை அப்படின்னா வந்துட்டு, இதுதான் நான் கடைசி தடவை போல இருக்குது என்னுடைய ஊரில் நான் இருப்பது அப்படின்னு சொல்லி தடவுனாங்க. அப்போது ஒரு அழுகை இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு, அம்மாவுக்கு இருந்துச்சு. ஆனால் நான் இப்பொழுது நினைக்கும் பொழுது, என்னால் அவர்களுடைய ஒரு விருப்பத்தையாகலும் நிறைவேற்ற முடிந்ததே என்கின்ற ஒரு நிம்மதி எனக்குள்ளாக இருக்கிறது. அவங்களுக்கு ஃப்ளைட் ஏறணும்னு ஆசை இருந்துச்சு, அது என்னால் பூர்த்தி செய்ய முடியல, அவ்வளவு சம்பாத்தியமோ திராணி அப்போ இல்லை. ஆனால் இதுவாகலும் என்னால் பூர்த்தி செய்ய முடிந்ததே என்கின்ற
ஒரு நிம்மதி எனக்கு இருக்கிறது. அவங்க எங்கள் அண்ணன்கிட்ட கேட்கல, எங்கள் அப்பா கிட்ட கேட்கல, என் தம்பிக்கிட்ட கேட்கல, என் தங்கச்சிகிட்ட கேட்கல, என்கிட்ட தான் கேட்டாங்க. அதை நான் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். அதை பூர்த்தி செய்தேன் என்கின்ற சந்தோஷம் எனக்கு காணப்படுகிறது. இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் எனக்கே சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. அது உங்களுக்கு பாக்கியமாக நினச்சி உங்கள் பெற்றோருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. அவங்க மேலே அன்பு காண்பீங்க. அன்புன்னா என்ன தெரியுமா? அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் அவங்களுக்கு சொல்லுங்கள். புது புது விஷயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இப்படி அவர்களை விசாரிப்பதினாலே, அவர்களோடு நேரம் செலவு செய்வதனாலே அவர்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதான் கொடுக்குறேனே மாதமான ஒரு 2000 ரூபாய், அது கிடையாது. அது கிடையாது அன்புன்னா. அதான் கொடுக்குறேன். பிறந்தநாள் வந்தால் ஒரு புடவை வாங்கி கொடுக்குறேன்ல, அது கிடையாது அன்புன்னா. உண்மையான அன்பு என்ன தெரியுமா? அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது நீங்கள் அங்கே இருக்கணும். அவங்க நினச்சப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியணும். அவங்களுக்கு ஒன்றுன்னா நீங்கள் அங்கே போய் நிற்கணும். அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்களை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. விசாரிப்பு இல்லாத இடத்துல அன்பு இல்லை என்ற அர்த்தம். அன்பு இல்லைன்னா நீங்கள் அவங்களை கனம் பண்ணவில்லை என்ற அர்த்தம். ஆக இந்த நாளிலே 3 காரியங்கள் இருக்கிறது. 3 காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். ஒன்று, நாம் பெற்றோரை நாம் நேசிக்க வேண்டும். நம் பெற்றோருடைய தேவைகளை நாம் சந்திக்க வேண்டும். நம் பெற்றோருடைய விருப்பங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த 3ஐ நாம் செய்யும் பொழுது நம் பெற்றோரை நாம் கனம் பண்ண முடியும். நம் பெற்றோரை நாம் கனம் செய்தால் பூமியிலே நாம் நீடித்து வாழ முடியும். ஆகவே இந்த நாளிலே இந்த 3 காரியங்களை நாம் செய்ய ஒரு நாள் அல்ல, ஜீவிய காலம் எல்லாம் நீங்கள் அதை செய்யுங்க. நான் உலமாற சொல்லுகிறேன், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் நல்ல மகனாக மகளாக இருந்தால் உங்கள் பிள்ளைங்க உங்களை விட சிறப்பானவர்களாக உங்களுக்கு மன நிம்மதியை கொடுப்பார்கள். அதை நீங்கள் மறக்காதீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை விட அதிகமாக தான் நீங்கள் அறுப்பீங்க. ஆகவே நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் செய்ததை காட்டிலும் இன்னும் பன்மடங்கு உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு செய்வார்கள் என்பதை மறக்காதீங்க. ஆகவே உங்களுக்கு வருகிற தாரத்தையும் பிள்ளைகளையும் பார்த்து உங்களை பெற்றவர்களை ஒரு காலமும் மறக்க வேண்டாம். இது எத்தனை பிள்ளைகள் எத்தனை குட்டி நீங்கள் போட்டாலும் உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் ஒரு காலமும் மறக்காதீங்க. அவர்களை விசாரிக்க, அவர்களை நேசிக்க, அவர்களை பராமரிக்க, அவர்கள் தேவைகளை சந்திக்க, விருப்பங்களை நிறைவேற்ற ஒரு நாளும் மறக்க வேண்டாம். நல்ல பிள்ளைகளாக இந்த பூமியிலே நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நாம் எல்லாருமாக எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம். நாம் எல்லாருமாக இந்த நேரத்தில் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வேண்டிக் கொள்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவமுக்கு நன்றி. தேவ ஜனமே, இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசினார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நன்மையாக காணப்பட்டால் ஒரு தீர்மானம் எடுங்க. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது வெறும் சபைக்கு போகிற அனுபவம் மாத்திரமல்ல. பாட்டு பாடி ஆராதனை செய்து அந்நிய பாஷை பேசி பிரசங்கங்கள் கேட்டு பைபிள் சுமந்து கொண்டு போகிற அனுபவம் மாத்திரமல்ல. வாழ்வியலிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம் உங்கள் வாழ்க்கையில செய்கின்ற நல்ல தாக்கமாக காணப்படுகிறது. இதனாலே உங்களுடைய சுய விருப்பங்கள் மாறுவதாக, கர்த்தர் விரும்புகிற ஒரு மகனாக மகளாக நீங்கள் மாற வேண்டும். கர்த்தர் விரும்புகிற ஒரு பிள்ளையாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஒருவேளை இத்தனை நாட்கள் உங்கள் விருப்பம் போல் இந்த சமுதாயம், இந்த உலகம் கற்றுக் கொடுத்தது போல் நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உம் சித்தம் போல் என்னை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, நீர் என்னை எப்படி இருக்க சொல்லுகிறீரோ, எப்படி வாழ சொல்லுகிறீரோ அப்படி வாழ நான் ஆயத்தம். உம் சித்தம் போல் ஒரு நல்ல மகனாக, நல்ல மகளாக என் பெற்றோரை கனம் பண்ண தேவன் கிருபை கொடுப்பீராக. அவர்களை நேசிக்க, அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய, அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி உம் சித்தம் போல் என்னை வழி நடத்தும் என்று எல்லாருமாக கண்களை மூடி தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுவோம். சித்தம் போல்
யானே மூடனை போல் வழித்தவரா நடந்திடவே வழியேதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும். வழியேதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும். சித்தம் போல் என்னை என்றும் பரனே நீர் நடத்தும். சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தம்